நிச்சயதார்த்தம் நடக்கலைன்ற கவலையில எல்லாரும் இருக்க, அப்ப பழனிவேல் சொல்றாங்க, "விடுக்கா, இந்த பொண்ணு இல்லாட்டி என்ன வேற பொண்ணு கிடைக்க போது. அப்படியே இல்லனாலும் கல்யாணமே பண்ணிக்காம நிம்மதியா சந்தோஷமா இருந்துட்டு போலாம். என் மாப்பிள்ளைங்க படுற கஷ்டத்த நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன், கல்யாணத்த பண்ணிக்கிட்டு." அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப சந்தோஷமா கலகலன்னு பேசுற பழனிய பார்த்து எல்லாரும் வருத்தமா பார்க்குறாங்க. "இங்க பாருடா பழனி, இந்த பொண்ணு இல்லன்னா என்ன, நான் இன்னொரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு" எங்க பாண்டியன் சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்காக இனிமே யார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்கிறத என்னால பார்க்கவும் முடியாது. எனக்காக என் பசங்க அதான் இங்க சரவணன், செந்தில், கதின்னு மத்தவங்க முன்னாடி போய் கெஞ்சிட்டு நிக்கிறதையும் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த பேச்சை எடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க." எங்க பழனிவேல் சொல்லிட்டு உள்ள போக, இப்ப என்னதான் பண்றது? இந்த கல்யாணம் எதனால நின்னுச்சுன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சொந்த அண்ணனுங்களே இப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்கானுங்களே நினைச்சு ரொம்ப கவலையில இருக்காங்க. இங்க கோமதியும் இவங்கள சும்மாவே விடக்கூடாதுன்னு கோவத்தோட கிளம்புற எங்க கௌமதியை பார்த்து பாண்டியன் வந்துட்டு இருக்க வைக்கிறாங்க. இங்க பாரு, இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ண வேண்டாம். அவங்க தான் கீழ்த்தரமா இறங்கி இப்படிப்பட்ட வேலையை செய்றாங்கன்னா நம்மளும் எதுக்காக இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு எங்க பாண்டியன் அடுத்து என்ன பண்ணலான்றத பத்தி யோசிப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிதானமா பாண்டியன் யோசிக்கிறத பார்த்து பசங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. அம்மாவை விட அதிக கோபத்தோட இருக்கிறது அப்பா தான். நான் அப்பாவே இவ்வளவு அமைதியா போறாரேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எங்க கதிர், செந்தில், பாண்டியன் எல்லாருமே. அப்ப எல்லாருமே தன்னுடைய வேலையை பார்க்க வீட்டுக்குள்ள போக, இங்க ராஜி ரொம்ப கோவமா ஆக்ரோஷமா வெளியே போறாங்க. வெளியே போறாங்க, வாசல்ல நின்று தன்னுடைய அப்பாவை சத்தம் போட்டு வெளியே கூப்பிட, இங்க என்னாச்சு என்னாச்சு எல்லாருக்கும், வெளியில என்ன சத்தமா இருக்குன்னு சொல்ல, ஆமா ராஜி எங்கன்னு மீனா கேட்க, ராஜி உள்ள தானே வந்தா அப்ப அப்படின்னு கதிர் உள்ள போய் பார்க்குறாங்க. ராஜியை காணோம். அதுக்கு இடையில இங்கே கேமரா பார்க்கும்போது தான் தெரியுது வெளியில் நிற்கிறாங்க ராஜுன்னு. எல்லாருமே வெளியே போகிறாங்க. இப்போ தானே சொன்னால் அதுக்குள்ளே இந்த பிள்ளை ஏன் அங்கே போய் நிற்கிதுன்னு எங்கள் பாண்டியன் கோபத்தோட போகிறாங்க. அங்கே ராஜியை கூப்பிடுறாங்க. ராஜு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கப்போ உள்ளே இருக்க சக்திவேல், முத்துவேல், குமார் அப்போ தானே எல்லாருமே வெளியே வரேன். நீங்கள்லாம் என்ன மனுஷங்க, சொந்த தம்பியோட கல்யாணத்தை நிறுத்திருக்கீங்க. இப்படிப்பட்ட நீங்கள்லாம் எப்படி பெரிய மனுஷன்னு 4 பேர்கிட்ட சொல்லிட்டு வெளியில் போகிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லைன்னு ராஜி கேட்க, வார்த்தையை ஆழ்ந்து பேசு ராஜி அப்படிங்கிறாங்க சக்திவேலும். நான் சரியாக தான் பேசுகிறேன். பெரிய மனுஷனாக இருக்கிற நீங்கள் இவ்வளோ கீழ்த்தரமாக யோசிக்கும் போது அது தப்புன்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் குறைஞ்சி போயில்லையே. தவறுன்னு சொல்லிடுறதுக்கு தான் நானும் இங்கே வந்திருக்கேன். அதுக்கான மன்னிப்பு கூட நீங்கள் கேட்க வேண்டாம். ஆனால் அதை நீங்கள் அந்த தவறை உணர்ந்துட்டாலே போதும்னு இங்கே ராஜி சொல்லவும் செய்கிறாங்க. ஆனால் இங்கே சக்திவேல், முத்துவேல்னு 2 பேரும் முறைச்சி பார்த்துட்ருக்கேன். இங்கே பார், இந்த வீட்டு வாசலை வந்து நிற்கிற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுன்னு சொல்லும்போது கதிர் வந்து நிற்கிறாங்க. தேவையில்லாமல் ராஜி இந்த மாதிரி பேசாதீங்கன்னு கதிர் சொல்ல, அப்பத்தா சொல்கிறாங்க, ஏய் பசங்களா, பிரச்சனை பண்ண வேண்டாம், போங்கடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்பத்தா, இந்த பிரச்சனையை நான் இன்றைக்கே தீர்த்து வைக்காமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு ராஜி சொல்ல, வா ராஜி நம்ம போகலான்னு எங்கள் கதிர் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் ராஜி நான் வரவே மாட்டேன்னு பிடிவாதமாக அதே இடத்துல நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் எங்கள் சக்திவேல் கேட்குறாங்க, இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த கல்யாணத்தை நிறுத்தினது நாங்கள் தானே தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன, உன் சித்தப்பா பழனிவேலை வீட்டில் வந்து இருக்க சொல்லு. அதுக்கு பிறகு நாங்களே அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இந்த மாதிரி கடையில் எடுபுடி வேலை பார்த்துட்டு 3 வேலை 3 சாப்பாடு தூங்குறதுக்கு இடம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா? அவன் கை செலவுக்கு பணம் கொடுக்கணும்ல. கல்யாணம் பண்ணி வர பொண்ணும் இப்பயும் உங்கள் கையை நம்பியே ஏமாந்துட்டு இருக்க முடியுமா? இல்லை உங்களுக்கு முன்னாடி வந்து எதுனாலும் உங்களுக்கு தேவைன்னா வந்து கேட்டுட்டு இருக்க முடியுமா? அந்த பொண்ணு பழனிவேலை நம்பி வருது. எதுவாக இருந்தாலும் பழனிவேல்கிட்ட தான் கேட்க முடியுமே தவிர உன்கிட்ட வந்து கேட்க முடியாது. நீ உன் குடும்பத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் போட்டு நடந்துட்டு இருப்ப. அந்த ரூல்ஸ் படி வர்ற பொண்ணு நடந்துக்கணுன்ற அவசியம் கிடையாதுல்ல. ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இங்கே பழனிவேலுக்கு சொத்தை நாங்கள் தனியாக பிரித்து கொடுத்துருவோம். அந்த சொத்தை வச்சு அவன் என்னன்னாலும் பண்ணிக்கலாம், எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அதனால் வரப்போகிற லாபமோ நட்டமோ அவனையும் அவன் பொண்டாட்டியும் தான் சேரும் அப்படின்னு எங்கள் சக்திவேலு சொல்கிறாங்க. இவ்வளோ பேசுகிறீங்களே, அப்போ சொத்தை பிரித்து கொடுக்கணும்னா அதை பழனிவேல் சித்தப்பாட்ட கரெக்டாக கொடுக்க வேண்டியதானே எங்கள் ராஜி சொல்ல, எதை எப்போ எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், அதை நீ எங்கள் முன்னாடி வந்து சொல்லாதன்னு சொல்ல, அப்படியா அப்போது இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே காட்டுறாங்க. வீடியோவை பார்க்குற முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது நீங்கள் 2 பேர் தானே அப்படின்னு சொல்லும்போது, கூடவே இதோ குமார் இருக்காரே அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ராஜு. என்ன வீடியோ ராஜி இதுன்னு சொல்லிங்க கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் உள்ளே போகும்போது கேமராவில் எனக்கு கண்ணுக்கு பட்ட சில விஷயங்களை நானும் சேகரித்தேன், அதுதான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ராஜி இதுன்னு கேட்குறப்போ, ஆமாம் நம்ம வீட்டில் இல்லாதப்போ ஏதோ ஒரு ஆளை வரவழைச்சு பணத்தை கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணது எங்கள் அப்பா தானே. அது ஆதாரத்தோடு இருந்தால் தானே நம்மளும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோவை நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்து என் சித்தப்பாவோட கல்யாணம் நிற்கிறதுக்கு என் அப்பாவே காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்காமல் போக மாட்டாங்களே. நிச்சயமாக அவங்க 3 பேர் பேர்லையும் ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீட்டில் இந்த ஊரில் நல்ல பேர் எடுத்துகிட்டு இருக்கோன்னு சொல்கிறீங்களே, அந்த நல்ல பேர் ஒரே நாளில் காலியாகும்.
பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி மிரட்ட ராஜி பேசுகிறத கேட்டு பாண்டியனும் அதிர்ந்து நிற்கிறாங்க. கோமதி அதிர்ந்து பார்க்க இங்கே கூட அப்படின்னு அந்த வீடியோவை எல்லாருமே பார்க்குறாங்க. என்னையா பெரிய மனுஷனி தூ அப்படின்னு சொல்லி இங்கே துப்பவும் செய்கிறாங்க பாண்டியன். இப்போது இங்கே நாங்கள் காரி துப்புற விஷயம் ஊரில் 4 பேருக்கு தெரிஞ்சால் போதும், அதுக்கப்புறம் கையெடுத்து கும்பிட்ற கையெல்லாம் உங்களை காரி துப்பிட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க ராஜி. ராஜியோட இந்த பேச்சை கேட்டு அதிர்ந்து நிற்கிற முத்துவேலும் இப்போ என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு கேட்க, அப்படி வாங்க வழிக்கு இதை முதலே கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பொண்ணு வீட்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னீங்களோ அந்த பொண்ணு வீட்டுக்கு இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு முத்துவேல் கேட்க, என்னென்ன அந்த பொண்ணு தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்குன்னா நீங்களே அதுக்கு பயந்த மாதிரி நடந்துக்கிறீங்களேன்னு சொல்ல, இங்கே உடனே முத்துவேல் சொல்கிறாங்க, நமக்குன்னு இந்த ஊரில் நல்ல மரியாதை இருக்குது, அந்த மரியாதை நம்மளே எடுத்துக்க வேண்டாம். நம்ம பண்ணுற விஷயம் எதிர்த்த வீட்டில் இருக்க அந்த பாண்டியன் வீட்டு கேமராவில் ரெக்கார்ட் ஆகணும் நம்மளும் எதிர்பார்க்கலையே. எல்லாம் யதார்த்தமாக நடந்த விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு சிக்கிருக்கு ஆதாரத்தால் நம்ம மாட்டிக்கிட்டோம். ஊரில் இருக்கவங்க எல்லாரும் இந்த ராஜு சொல்கிற மாதிரி காரை தான் துப்புவாங்க. நமக்கு மானம் மரியாதை கௌரவம் இதுதானே முக்கியம். அது முக்கியமாக இருந்தால் தான் நம்மளும் இந்த ஊர் உலகத்தில் நல்லா நடமாட முடியும் தலை நிமிந்து. இப்படி சொந்த தம்பியோட கல்யாணத்தையே நிறுத்திட்டான முதுகுக்கு பின்னாடி இல்லை, முகத்துக்கு நேராகவே 4 பேர் நம்மளை வந்து 4 விதமாக பேச தான் செய்வாங்க அப்படின்னு எங்கள் முத்துவேல் சொல்ல, சக்திவேலு அமைதியாகிடுறாங்க, குமார் அமைதியாகிடுறாங்க. உடனே பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் தான் முத்துவேல் பேசுகிறேன்னு சொல்லுங்கய்யா அப்படின்னு பொண்ணு வீட்டு பக்கம் இருக்கிறவங்க சொல்ல, இல்லை என் தம்பியோட நிச்சயதார்த்தம் நின்றுச்சுல அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னு தானே நாங்கள் இந்த நிச்சயதார்த்தையே வேண்டான்னு சொல்லி நிறுத்தணும்னு சொல்ல, இல்லை இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கட்டும், கல்யாணமும் நடந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா என் தம்பிக்கு சேர வேண்டிய சொத்தை நான் தனியாக பிரித்து கொடுத்தலான்னு இருக்கேன். அப்படி அவனுக்கு அந்த சொத்து கிடைக்கும் போது அது மூலமாக அவன் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்கள் பொண்ணை அவன் கண்டிப்பாக நல்லபடியாக வச்சு பார்த்துப்பான்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்குது. அவசரப்பட்டு நான் அப்படி சொல்லியிருக்க கூடாதான், ஆனால் இப்போ அந்த தம்பி மேலே நிறைய நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல, என்ன நீங்களே இப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே நாங்கள் ரொம்பவே மோசமாக திட்டி தான் அனுப்பிவிட்டோம்னு சொல்ல, நான் அதுக்காக வேணா அவங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. ஆனால் இந்த கல்யாணம் நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போது தனியாக அவனுக்கு மளிகை கடையை வைக்கிற அளவுக்கான சொத்து எல்லாமே அவனுக்கு நான் கொடுக்க தான் போகிறேன்னு சொல்ல, என்னங்க இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உடனே பொண்ணோட அம்மா வாங்கி ஃபோனை பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இதெல்லாம் நடக்குமான்னு சொல்ல, இன்றைக்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிச்சயம் மட்டும் முடியட்டும், நிச்சயம் முடிஞ்ச கையோட சொத்தை முழுக்க நான் அவன் பேருக்கு மாற்றி எழுதி வச்சுறேன்னு சொல்ல, உடனே கிளம்பி வாங்க கோவிலுக்குன்னு மொத்த பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி சாயங்காலமும் நல்ல நேரம் இருக்க தான் செய்யுது, நம்ம இன்றைக்கே நிச்சயத்தை முடிச்சிடலான்னு சொல்லும்போது இங்கே பழனிவேல் அப்புறம் எல்லாருமே கூட்டிகிட்டு கோவிலுக்கு போக, கூட முத்துவேல் அப்போத்தானே எல்லாருமே வராங்க. நிச்சயத்துக்கே வரமாட்டேன்னு சொன்னவங்களை எப்படி இப்படிப்பட்ட பெரிய ஜெக் வச்சு நிச்சயத்தையே நடத்த வச்சிருக்க, அதுவும் என் அண்ணனுங்க கையாலேன்னு எங்கள் கோமதி ரொம்ப பெருமைப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. பழனிவேலும் எங்கள் ராஜியை பார்க்க, சித்தப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இப்போ சொத்துக்கு சொத்தும் கிடச்சிருச்சு, கல்யாணமும் நடக்க போகுதுன்னு சொல்ல, இதை கேட்டு எங்கள் பழனிவேல் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, பொண்ணு வீட்டில் இருக்கவங்களும் வந்து நிற்க, என்னங்க நீங்கள் இப்படி நாளாதான் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க பேச்சு கேட்டு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? எங்ககிட்ட இல்லாத சொத்தா பணமா? உங்கள் பொண்ணை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு எங்கள் பழனிவேலுக்கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க எங்கள் பாண்டியன் சொன்னது போல் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடியுது. இங்கே அவங்க அண்ணனுங்க முன்னாடியே நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் ராஜியும். ஏன் அந்த நிற்கிற எங்கள் பாண்டியனுக்கும் பழனிவேலுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பழனிவேலுடைய ஆசை ஒரு பக்கம் நிறைவேறிடுச்சேன்னு அவங்களும் ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்க செய்கிறாங்க. அந்த இடத்துலேயே நிச்சயம் நல்லபடியாக முடியுது. நிச்சயம் முடிஞ்ச கையோட அந்த இடத்துலேயே சொத்தெல்லாம் மாற்றி எழுதி கொடுக்குறாங்க எங்கள் பழனிவேலுக்கு. இதை வாங்கி பார்க்குற பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னை மன்னிச்சிருங்க, நாங்களும் ஒரு நிமிஷம் தவறாக தான் நினச்சிட்டோம். பொட்டில் மட்டும் போட்டுட்ருக்கவருக்கு எப்படி என் பொண்ணை கொடுத்து அதனால் எப்படி அவர் என் பொண்ணை காப்பாற்றுவாருன்னு தோணுச்சு. நல்ல பையனாக மட்டும் இருக்கிறது முக்கியம் இல்லையே, கொஞ்சம் வசதியாகவும் இருக்கிறது முக்கியம் தானே, அதை தானே ஒவ்வொரு பெற்றவங்களும் எதிர்பார்ப்பாங்க. எங்களுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம நடத்தி முடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பொண்ணு மாப்பிள்ளை எங்கள் எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கவும் செய்ய, எங்கள் பழனிவேல் மஞ்சுளா இவங்களுடைய நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து முடியவும் செய்யுது. அதுவும் எங்கள் சக்திவேல் முத்துவேல் குமார் முன்னிலையிலேயே. இதை பார்த்தாலும் சக்திவேலாலையும் தாங்கிக்க முடியலை, முத்துவேலாலையும் தாங்கிக்க முடியலை. இதே மாதிரி கல்யாணமும் நடக்கும். கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு எங்கள் ராஜியை சொல்கிறாங்க. கோமதியும் பக்கத்தில் வந்து, இங்கே சொந்த தம்பியோடைய வாழ்க்கையை கெடுக்க நினச்சிங்க, ஆனால் நீங்கள் பெற்ற பொண்ணாலேயே திரும்ப இந்த நிச்சயதார்த்தம் திரும்ப நடந்திருக்குன்னு எங்கள் கோமதியும் பெருமையாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்க தான் செய்து, இப்படி நம்ம கையாலேயே திரும்ப அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நம்ம மூலமாகவே நம்ம வந்து நிற்கிற அளவுக்கு பண்ணிட்டாலே நினச்சி ஒரு பக்கம் கோவப்பட தான் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் எங்கள் அப்பத்தை ரொம்ப சந்தோஷப்பட செய்கிறாங்க. பழனிவேலுடைய நிச்சயம் முடிஞ்சிடுச்சு, கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணும், கல்யாணத்தில் ஏதாவது குளறுபடி பண்ணணும்னு நினச்சிங்க அதுக்கப்புறம் இந்த அம்மாவை நீங்கள் உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொல்லி இங்கே மிரட்டிட்டு போகிறாங்க. அப்போ தான் இந்த மிரட்டலுக்கு பயந்து சக்திவேலும் முத்துவேலும் வாய் அடக்கிட்டு நின்றுட்டுருக்க. அப்போ பக்கத்தில் வர ராஜி, என்னப்பா இப்போ தான் நீங்கள் அப்பாவாகவும் இருக்கீங்க, நல்ல மனுஷனாகவும் இருக்கீங்க,
மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு கௌரவம் கௌரவம்னு போகாமல் கொஞ்ச நாளும் மனுஷங்களுக்காக யோசிச்சு பாருங்கன்னு எங்கள் ராஜியை பேசிட்டு போக இங்கே முத்துவேல் மனசு உடைஞ்சு நிற்கிறாரு. பழனிவேலும் பக்கத்தில் வரவங்க நீங்கள் வர்ற வரைக்கும் சந்தோஷம் தானே, நீங்கள் நடத்தி கொடுக்க முடிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க, ஆனால் உங்கள் கையாலேயே நடத்தி வச்சது இந்த கடவுள் தான், கடவுள் இல்லை என் பொண்ணு ராஜி தான் அப்படின்னு சொல்லி எங்கள் ராஜியை பெருமையாக பேசிட்டு எங்கள் கதிர் எங்கள் பழனிவேலும் போக பழனிவேல் மஞ்சளா இவங்களை நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடியுது. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு போன பிறகு பழனிவேல் ரொம்ப சந்தோஷப்பட, இப்போ தான் மாமா உங்கள் முகத்தை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, எல்லாம் இந்த கேமரானால தான் அப்படின்னு எங்கள் ராஜி சொல்கிறாங்க. இதை மட்டும் இந்த கேமரா மட்டும் நம்ம கைக்கு சிக்காமல் இருந்திருந்தா இந்த வீடியோவை காட்டி நான் என் அப்பாவே மிரட்டியிருக்க முடியாதே. என் அப்பாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு எல்லாத்தையும் விட கௌரவம் மானம் இதுதான் ரொம்ப பெருசு. அதனால தானே இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்காரு, அம்மாவையும் பேச விடாமல் செஞ்சிட்ருக்காரு. இங்கே மற்றவங்களுக்காக பயப்படுறதான் எங்கள் அப்பாவுடைய குணமே. ஊர்க்காரவங்களுக்காக தான் அதிகமாக பயப்படவும் செய்வார். அப்படிப்பட்டவரெல்லாம் இப்படியெல்லாம் காட்டி தான் நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும்னு நினச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. இனிமேல் கவலைப்படாதீங்க சித்தப்பா, உங்களுக்கான சொத்தும் கிடச்சிருச்சு, கல்யாணமும் நடக்க போகுதுன்னு எங்கள் ராஜி சொல்கிறதை கேட்டு ரொம்ப பெருமைப்படுறாங்க கதிரும். சொந்த அப்பாவாகவே இருந்தாலும் நீ பண்ண வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜின்னு இங்கே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க கதிரும்.